டைமில் நிறைய பேஷண்ட்ஸ் வரக்கூடிய கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பேக் பெயினாக இருக்குது, முடி நல்லா லாஸ் ஆகுது, உடம்பெல்லாம் வலிக்குது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன அப்படின்னா வைட்டமின் கே டெஃபிஷியன்சி இருக்குது, வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது, வைட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருக்குது. இதுக்காக அவங்க நிறைய சப்ளிமெண்ட்ஸும் எடுக்கிறாங்க, அதாவது டேப்லெட் ஃபார்மில் எடுக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கு வந்து அவங்க எனர்ஜி ட்ரிங்க்ஸும் எடுக்கிறாங்க. பட் இது எல்லாத்தையும் நம்ம தவிர்த்துட்டு நம்ம டயட் மூலமாகவே சூப்பராகவே இந்த பெயின்லேருந்து ரிலீவ் ஆகலாம். ஸோ அது என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மில்க்கு, எக்கு, அப்புறம் கீரை வகைகள், மீன், இறைச்சி வகைகள், ஒரு கை நிறைய நட்ஸ் வெரைட்டிஸ் எடுக்கணும். பாதாம், பிஸ்தா, அப்புறமா இது கூடவே நம்ம வந்து வால்நட்ஸ் இதெல்லாமே எடுக்கணும். அந்த ஃப்ரூட்ஸ் நல்லாவே எடுக்கணும். வாழைப்பழம், மாதுளைப்பழம், இந்த மாதிரியான ஃப்ரூட் ஐட்டம்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஆரஞ்சு, எல்லா ஃப்ரூட் ஜூஸையுமே நம்ம வீட்டிலே போடக்கூடியதை குடிச்சிட்டு வந்தோம்னா நல்லாவே ரிசல்ட் இருக்கும். சத்து மாவு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடுன்ற நோய்க்கே நம்ம இடம் கொடுக்க வேண்டாம்.